உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் 24/2/2022 அன்று ரஷ்ய அதிபர் சில காரணங்களுக்காக உக்ரைன் மீது போர் தொடுக்கிறார். அந்நாள் முதல் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டு வருகிறது. 18/2/2022 முதல் உக்ரைன் ரஷ்யா போர் பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், கடவுள் எல்லாமே அவர் தான். அவர் என்னிடம் தன் ஆவியாளர் அபிஷேகப்படுத்தி என்னோடு கூட இருந்து திக்கரசு கூறி வருகிறார். இவர்கள் அனைத்துமே உக்ரைன் ரஷ்யா போர் என்ற தலைப்பில் மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் தனி பிளேலிஸ்ட் ஒளிபரப்பி இருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு போர் முடிவுன்னு சொல்லுவாங்க. நான் பிதாக்கிட்ட கேட்பேன், நோ உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் சொல்லுவாரு. அவைகளையும் நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க தேச அதிபதியாக தேர்தல் ஜெயித்தார். பதவியேற்பதற்கு முன்பாகவே கூறியதாவது, நான் பதவியேற்ற உடனேயே உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவேன் என்று சொன்னார். முடிவு கொண்டு வரவில்லை. என் தேவனாய கர்த்தர் நான் கேட்டபோது உக்ரைன் ரஷ்யா தொடரும் சொன்னார். அதே போல போன் மூலமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய விளாடிமிர் புட்டினும் பல முறை பேசினார்கள். ரொம்ப ஏற்படவில்லை. கடைசியாக 15/8/2022 அன்று அலாஸ்காவில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவு கொண்டு வருவதற்காக அமைதி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம் என்று இரு நாட்டு தலைவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அறிவிப்பு செய்தார்கள். அதன்படி 15/8/2022 அன்று அலாஸ்காவில் 2 தலைவரும் சந்திக்கிறார்கள். இவர் ஒரு ஃப்ளைட்டில் வராரு, அவர் ஒரு ஃப்ளைட்டில் பாதுகாப்பான ஃப்ளைட்டில் வராங்க. 2 பேரும் இறங்குறாங்க, கப்பல் நடந்து வராங்க, 2 பேரும் சேர்ந்து நடந்து வர்றாங்க. அப்போது மேலே பவர்ஃபுல் விமானம், போர்ப்படை விமானம் பறக்கிறது, அதையும் பார்க்குறாங்க. அப்போ தூரத்துல இருந்து அமெரிக்க அனுபவத்தை கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஜனங்களின் ரத்தம் சிந்துவது எப்போ நிறுத்த போறீங்கன்னு கேட்கிறாரு. உக்ரைன் ஜனங்கள் ரத்தம் சிந்துவது எப்போ நிறுத்த போறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு விளாடிமிர் புட்டின் கேள்வி சரியா கேட்கல, சொல்லுங்க திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டு பதில் சொல்லணும். கேட்கலன்னு செய்கிறா கேட்டதோ கேட்கலையோ கைடி போயிட்டாரு. அந்த நிருபருக்குரிய மரியாதை நிருபருக்குரிய மரியாதை ரஷ்ய அதிபர் கொடுக்கல. போயிட்டு பேசுறது 3 மணி நேரம் தனியாக பேசுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கை ஏற்படவில்லை. 2 பேர் வர்றாங்க. விளாடிமிர் புட்டினும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நிருபரை சந்திக்கிறாங்க. நிருபர்கள் கேள்வி கேட்பார்கள், பதில் சொல்லணும். அதான் நடைமுறை. 2 பேர் மட்டும் டொனால்ட் ட்ரம்ப் 2 நிமிஷம் பேசுறாரு, ஒரு 7 நிமிஷம் பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மீட் அட் மாஸ்கோன்னு சொல்லிட்டு புட்டின் கிளம்பி போயிடுறாங்க. இதான் நடந்தது. அமைதி பேச்சுவார்த்தை, உக்ரைன் ரஷ்யா போர் அமைதி பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஏற்படவில்லை, போர் முடிவு வரவில்லை. இதுதான் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்தது விளாடிமிர் புட்டின் அல்ல, அவரை ஆட்டி வைத்தது உலகத்தின் சாத்தான். உலகத்தின் சாத்தான், சைத்தான், யமன் வந்தா உக்ரைன் ஆரம்பிச்சது. ஜனங்கள் ஆவி எடுத்தது. பல லட்சக்கணக்கான மக்கள் உக்ரைன் செத்து போட்டாங்க. ராணுவம் செத்து போறாங்க. ரஷ்ய ராணுவ மக்கள் செத்து இருக்கிறாங்க. நிறைய சொத்துக்கள் சேதம். ஏன் இந்த வீணான வீராப்பு இருக்குது? இதற்கு முழுவதும் காரணம் யாரு? ரஷ்ய விளாடிமிர் புட்டின். இது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் போராட்டம் அதை நிப்பாட்டணும். டொனால்ட் ட்ரம்ப் பவர்மேன், அவர் சொல்லி நிப்பாட்ட முடியும். யார் சொல்லி பண்ண முடியும்? என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்னதான் போர் நிற்கும். ஏன்னா ரஷ்ய விளாடிமிர் புட்டினோட கூட இருப்பது சாத்தான், உலகத்தின் அதிபதியாக சாத்தான், சைத்தான், யமன் கூட இருக்காப்புல. உக்ரைன் ஜனங்கள் ஆவி நிறைய எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் ஒருவரால்தான் முடியும். பவர்ஃபுல்லானவர்கள் ரஷ்ய விளாடிமிர் புட்டின், அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் முடியல. ஏன்னா அவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படலை, முடியல. வராத அதிகாரத்தை செலுத்த முடியல. ரஷ்ய அதிபர் அவருக்கு எண்ணம் இல்லை, தொடுப்ப நிற்கிறாரு. இதற்கிடையில ரஷ்ய ராணுவம் அதிக இடங்களை உக்ரைன் இடத்துல கைப்பற்றிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. எப்போதான் முடிவுக்கு வரும்? தேவனாய கர்த்தர் கடவுளுக்கு தான் தெரியும். அவர் தான் சொல்லியிருக்காரு உக்ரைன் எப்போ முடிவுக்கு சொல்லியிருக்கிறாரு. என் தேவனாய கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தைகளை மாமனிதர் இம்மாற்றோடு போட்டு பாருங்க. எத்தனையோ பொழுதுபோக்கு சேனலை பாக்குறீங்க, பயனற்ற சேனலை பாக்குறீங்க, இதையும் பாருங்க. இப்போது அந்த போர் முடிவுக்கு வரவில்லை என்ற செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது என் தேவனாய கர்த்தர் ஆவி எனக்குள்ளாக இறங்கி அந்த நேரத்தில் நினைவுக்குரிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள கூறுகிறேன். எதை பற்றி பேசினார்? ரஷ்ய அதிபரை பற்றியும், அமெரிக்க அதிபரை பற்றியும், உக்ரைன் ரஷ்யா போரை பற்றியும்,
ரஷ்ய விளாடிமிர் குணங்களை பற்றியும் பேசியிருக்கிறார். இவையெல்லாம் பின்வருமாறு பார்க்கலாம். அலாஸ்காவில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை, உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தவர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். இல்லை, முடிவுலாம் கொண்டு வர முடியாது, நான் வர்றேன், நட்பா பழகிறேன், கூட்டத்துக்காக மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது என்று நினைத்தது யார்? விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர். அந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிவுக்கான காரணம் விளாடிமிர் புட்டின். இது குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுளும் கூறியிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என்னிடம் கூறிய வார்த்தைகளை தொடர்ந்து பார்க்கலாம். 16/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Oh, great. ரஷ்யா போர் தொடரும். என் சித்தம், என் திட்டம் முடிவுக்கு வரும். தான் தோன்றித்தனமானவர்கள், அதிகார மமதையோடு உடையவர்கள், உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவர்கள், அவன் தேசத்தின் நலனை அவனவனுக்கு முக்கியம், உலக ஜனங்களின் நலன் அல்ல. அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நட்போடு இருப்பதாக உலக ஜனங்களுக்கு காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் எதிர் மனப்பான்மை உள்ளவர்கள், மூன்றாம் உலக போருக்கு ஆரம்பமானவர்களே இவர்கள் இருவரும் தான் விரைவில் 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 உலக ஜனங்களுக்கு தெரிய வரும். அதிலே என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்குள்ளாகவே இருக்கிறது. வெளிப்படும் விரைவில் 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 மரண படுக்கைக்கு அழைத்து செல்லும் வாதை அவனோடு, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு என்னை வித அதிகாரம் படைத்தவன் அவன். என்னால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அவன் ஆவியை எடுக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நோடி பொழுது அவன் ஆவியை நான் எடுக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதிகாரம் மமதை அவனோடு கூடவே இருக்கிறது. அவன் ஆயுளை அவனால் நிர்ணயிக்க முடியுமா? அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். உக்ரைன் ரஷ்யா போரை அவனே முடிவுக்கு கொண்டு வருவான். உன்னோடு கூடவே இருந்து அதற்காகவே அவனுக்கு மரணப்படுக்கு விரைவில் 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 உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள். உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள். உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள். மரண படுக்கையிலே இருந்து அவனை மீட்டுக் கொள்ளப் போகிறவன் நீ அல்லவா? அதற்கு உரிய ஆயத்த பணிகள் என் தூதுவர்களும் சேனைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் 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 மிக 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 விரைவில் ரஷ்ய தேசம் அவன் பாதமடும். ரஷ்யா முடிவு கூறும். இது என் சித்தம், என் திட்டம். கலங்காதே, பயப்படாதே, பலன் கொண்டு திடமாதாயிரு. அவனோடு
உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், என் சித்தம் என் திட்டம். சொன்னா இல்லையா, உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், கடவுள் சித்தம் திட்டம், கடவுளுடைய எண்ணம் திட்டம். இப்ப முடிவு வராது, எப்ப முடிவுக்கு வரும் கேளுங்கள். முடிவுக்கு வரும் உன்னார் விளாடிமை புட்டினார். இது சாதாரண மனுஷன் கிடையாது. என் தேவநாயகத்தை கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள், பூமிக்கு அனுப்பிய மாமனிதன். என்னை குறித்து நாஸ்டாமஸ் என்னும் பிரெஞ்சு கூறியிருக்கிறார். அவருடைய தெற்கு தரிசனத்தை பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். என்னாலும் போர ஆரம்பித்த விளாடிமை புட்டினார் தான் உக்ரைன் சபை முடிவுக்கு வரும். வேற யாராலும் முடிவுக்கு வராது, எழுதி வைத்துக் கொள்ளும் உறுதியாக கூறுகிறேன். தான் தோன்றி தனமானவர்கள், அதிகார மமதையோடு கூடியவர்கள், உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவர்கள். யார் இவர்கள்? 2 பேர். கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை 3 குணங்கள். தான் தோழித்தனமானவர்கள், அதிகார மமதையோடு கூடியவர்கள், உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யாவை விளாடிமை புட்டின். கொஞ்ச நாள் அமெரிக்காவில் யாரையும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு எல்லா நாடுகளும் இருக்கிறார். எல்லாம் டாக்ஸ் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரஷ்ய அதிபரும் யூரோப் கண்ட்ரிஸ் வா, அமெரிக்கா வா, யாரும் மோதிப்பாரு நான் ரெடின்னு சொல்லிட்டு சீனா, ஈரான் அண்ட் வடகொரியா சப்போர்ட்ல அவர் தனியா இருக்கிறாரு. உலகம் செயல்பட முடியிருக்காரு. எவனா மோதிப்பாரு, நான் சண்டை தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் இருக்கிறாரு. 2 குணங்களை தான் கடவுள் சொல்றாரு. கடவுள் வார்த்தைங்க கேளுங்க, அருமையான வார்த்தைங்க. அவனவன் தேசத்தின் நலன் அவனவனுக்கு முக்கியம். அவனவன் தேசத்தின் நலன் அவனவனுக்கு முக்கியம். உலக ஜன நலன் அல்ல. அமெரிக்காவின் நலன் தான் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியம். ரஷ்யாவின் நலன் தான் நம்ம முக்கியம். கடவுள் சொன்ன வார்த்தை. அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். முன்மன் சொல்லியிருக்கிறார். யாருக்கு எதிராகவே? அமெரிக்காவை டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவும், ரஷ்ய விளாடிமை புட்டினுக்கு எதிராகவும் கடவுள், என் தேவனாய கருத்தை கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் 2 பேரும் கெட்ட காலம். அதாவது அவங்க நாடு பெரிய நாடாக அவர்களுக்கு கெட்ட பல மன உணர்ச்சிகள், வேதனைகள்லாம் உள்ள இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். அவங்க 2 பேரும் நட்போடு இருப்பதாக உலக ஜனங்களுக்கு காட்டிக் கொண்டாலும் உள்ளுக்குள் எதிர் மனப்பான்மை உள்ளவர்கள் அவர்கள். யாரு? இந்த 2 பேரு நட்பா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வந்து 2 ஃப்ரெண்ட்ல இருந்தாங்க, கை கொடுத்தாங்க, அப்படி செஞ்சு இருந்தாங்க, போனாங்க. நட்போடு இருப்பதாக உலக ஜனங்களுக்கு காட்டிக் கொண்டாலும் அவங்க, அதாவது மனிதனும் முகத்தை பார்க்கிறார், தேவனும் அவன் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. பாரு, டொனால்ட் வந்தாரு, விளாடிட்டு வந்தாரு, 2 கை கொடுத்தாங்க, சிரிச்சிட்டே போறாங்க, சிரிச்சா வந்து பேசுறாங்கன்னு. அந்த பேட்டி முடிஞ்ச பாருங்க, ரசிகர் ரேச நக்கலை சிரிச்சிட்டு இருப்பாரு, டொனால்ட் முன்னு இருப்பாரு. இந்த பேட்டி முடிஞ்ச பாருங்க, ரசிகர் நக்கலை சிரிச்சிட்டு இருப்பாரு, ஏழமா சிரிச்சிட்டு இருப்பாரு, ரொம்ப இருப்பாரு. அவங்க என்ன பேச அவனுக்கு தெரியும். அதாவது மனிதன் மொத்தத்தை தான் பார்க்கிறான், தேவன் இதயத்தை பார்க்கிறார். 2 இதயத்தை பார்க்கிறாரு. நட்போடு இருக்க மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றாரு, நட்போடு இருப்பதாக உலக ஜனங்களுக்கு காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் எதிரெதிர் மனப்பான்மை உள்ளவர்கள். அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், நான் போட்டல் நீ நான் போட்டால் 2 பேரும் எதிரியின் மனப்பான்மை உள்ளவர். இது கடவுளின் வார்த்தை. அவர் இதயத்தை பார்த்து சொல்றாரு. 3ஆம் உலக போருக்கு ஆரம்பமானவர் இவர்கள் 20 தான். 3ஆவது போர் ஆரம்பிக்கும் போது 2 பேர் தான். இவனை சொல்லிட்டாரு. அமெரிக்கா ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம் நிற்கும். ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா, ஈரான் அண்ட் வடகொரியா நிற்கும். இது அமெரிக்காக்கார இங்கிலாந்து, பிரான்ஸ், இஸ்ரேல், அந்த யூரோப் நிற்கும். இப்படிதான் 3ஆவது ஆரம்பிக்கும் போது கடவுள் சொல்லியிருக்கிறார். மாமனிதன் மாற்ற ஒளிபரப்பின பாருங்க. 3ஆம் உலக போருக்கு ஆரம்பமானவர்கள் இவர்கள் 20 தான். விரைவில் 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 உலகத்தில் தெரிய வரான். இப்ப தெரியாது, நான் சொல்லிட்டேன், கடவுள் சொல்லிட்டேன், கடவுள் சொல்லிட்டாரு. 3ஆம் உலக போர் 2 தான் காரணம். விரைவில் உங்களுக்கு தெரிய வரும், உலகம் தெரிய வரும், தெரிஞ்சுக்குவீங்க நீங்க. அதை பார்த்தா திருக்க நடக்க போறது முன்னாடி சொல்றது. அதுக்காகத்தான் கமலா ஹாரிஸ் அமெரிக்கா வர வேண்டியது. அவரை விடுத்து அவர் தான் வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. 3ஆம் உலக போர் அவரை ஆரம்பிக்க முடியாது சொல்லி விளையாடி புட்டி எதிராக அடிக்கிறது, டஃப் கொடுக்கறது டொனால்ட் ட்ரம்ப் முடிஞ்சு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக கடவுள் மாற்றி வைத்தார். ரஷ்யா எப்பவுமே சாலையில் இருக்காரு, அதிகார மமதியோடு இருக்கிறார். அவர் இந்த நாட்டில் யாரும் அவர் எதிர்க்க முடியாது. அவர் 3ஆம் உலகம் அவர் காரணமா இருப்பார். 2 பேர் யாசனம் கேட்க மாட்டாங்க. கமலஹாசன் யாசனம் கேட்பாங்க, ஆனால் டொனால்ட் யாசனம் கேட்க மாட்டாரு. அவர் தான் இருப்பாரு. ரஷ்ய அதிபர் விளையாடி மட்டும் யாசனம் கேட்க மாட்டாரு. அவர் என்ன நினைக்கிறார் தான் நடக்கும். அந்த நாடே அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுதான் உண்மை. கடவுள் தான் வைத்தது. 2 பேரும் 2 அதிபராக வைத்தது கடவுள் தான். ஆதியிலே என்னால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்குள்ளாக இருக்கிறது.
ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு கொடிய வாதை கேன்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே போட்டிருக்காங்க. கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த கருத்தை திட்டம் சொல்றாரு, வாதை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு பேப்பர்ல வருது, விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய் வருது, பேப்பரை பார்த்தேன். நான் கொடுத்தது கடவுள் தான் சொன்னாரு. நோய் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டாரு, அதையும் போட்டேன் நான். அதையும் பாருங்க, அதை இப்போ தனி பிளேலிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன் அதையும் பாருங்க, கரெக்டாக பாருங்க. அது ஆதியிலே என்னால் கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்குள்ளாவே இருக்கிறது, ரசிகளாவே இருக்குது. மருந்து மாத்த சாப்பிட்டு சரி பண்ணிட்டு இருக்காரு. புற்றுநோய்க்கு மருந்து மாத்த சாப்பிட்டு காசு மருந்து கஷ்டம் ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிட்டு இருக்காரு. வெளிப்படும் 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 விரைவில் 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 மருந்து மாத்திரைக்கு அடங்காம மீறி வரும், பயங்கரமா வரும். அப்படியே அவரால் மருந்து மாத்திரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன்னா எல்லாமே கடவுள் தான், அவர் மீறி யாரும் கிடையாது. விரைவில் வரும். மரணப்படுக்கைக்கு அழுந்து செல்லும் வாதை அவனோடு விளையாடி போட்டு அருமையான வார்த்தை. அந்த வாதம் அதிகமாகி டாக்டரை கட்டுப்படுத்த முடியல, எங்களால் முடியல, மருந்து மாத்திரை இல்லை, எங்கேயுமே இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லி மரணப்படுக்கை போயிடுவாரு. சாகிறதா இருப்பார், 10 மணிக்கு இருப்பார், எப்போ சாப்பிட்றான்னு தெரியாது. அந்த நிலைக்கு அழைத்து செல்லும் வாதை. அந்த வாதை யாரோட இருக்கு? விளையாடி போட்டவனோட இருக்கு. கடவுள் கேட்கிறாரு, யோபு பூட்டை கேட்ட மாதிரி பைபிளை கிறிஸ்துவ படிச்சா பார்த்தா தெரியும், பைபிளை பார்த்தா தெரியும். கடவுள் என்னை விட அதிக அதிகாரம் படுத்தவனா அவன். கடவுளோட அதிகாரம் படுத்தவன் விளையாடி மேல கடவுள் பையன் கோபமா இருக்காரு. உக்ரைன் சாவு காரணம், இத்தனை லட்சக்கணக்கான இறக்கிறது காரணம், கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்து காரணம் விளாடிமிர் புட்டின். கடவுள் கோபமா இருக்காரு. எதுக்காக? உலகத்தின் அதிபதியோடு செய்யறாரு. கடவுளோட அதிகாரம் படுத்தவரா விளாடிமிர் புட்டின். என்னால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன், கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர், கடவுள் தான் பூமிக்கு அனுப்பினாரு. கடவுள் சொல்றாரு, அவன் ஆவியை எடுக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. விளாடிமிர் புட்டின் ஆவியை எடுக்கும் அதிகாரம், அவர் மனத்து கொடுக்க அதிகாரம் கடவுளுக்கு இருக்கிறது. நொடி பொழுதில் அவன் ஆவி நான் எடுக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. விளாடிமிர் புட்டின் ஆவியை எடுக்கிற நொடி பொழுது, ஒரு செகண்ட்ல எடுக்கிற அதிகாரம் அது மட்டும்தான் இருக்கு. எல்லா ஆவியும் என்ன? அமெரிக்க அதிபர், இந்திய பிரதமர், எல்லா உலகத்துல அனைத்து ஜனங்களும் ஆவியை எடுக்கும் அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தர், கடவுள், இறைவன், ஆண்டவர், அல்லாஹ், தெய்வம் அவருக்கு தான் இருக்கிறது. அதான் சொல்றாரு. அதிகார மம்மதை அவனோட கோயில் இருக்கிறது. ரசிகருக்கு அதிகார மம்மதை தான் தான், அவர் யாரும் நெருங்க முடியாது சொன்னதான். அப்படி இப்படின்னா 2 பேருக்கு அவுட்டு, இப்படின்னா போட்டுறாங்க. அவளை பவர் உள்ளவர் அவரு. அதிகார மம்மதை அவனுக்கு குறைவு இருக்கிறது. அவன் ஆயில அவனை நிறுத்த முடியுமா? ரஷ்ய அதிபர் ஆவி அவனால் நிறுத்த முடியுமா? இது அவர் கேட்கறது இல்லை, ஒரு மனுஷன் கேட்கறது, ஒவ்வொரு மனுஷன் கேட்கறது. ஆடுறீங்கல்ல, லஞ்சம் வாங்குறீங்கல்ல, கொடிகளை பணம் சேர்க்குறீங்கல்ல, எவ்வளவு கொள்ள அரசியல்வாதிகளே, எவ்வளவு கொள்ள அடிக்கிறீங்க. உங்க ஆள் யாரு கையில் இருக்கு? அவர் கையில நோட்டி போட்டு உங்க ஆவி எடுத்துருவாரு. பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அவனால் அவனால் நிர்ணயிக்க முடியுமா? ரசிகர் நிர்ணயிக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நேற்றுக் கொண்டிருக்கிறேன். ரஷ்யர்கள் விளாடிமிர் புட்டினுக்கு விரோதமாக கடவுள் கருத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ரஷ்யர்கள் கெட்ட காலம், அந்த நோய் அதிகமாக மரணப்படுக்கைக்கு போவார், நிச்சயம் போவார். பொறுத்திருந்து பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா போரை அவனை முடிவுக்கு கொண்டு வருவார். முன்னோர் குறைவே இருந்து உக்ரைன் ரஷ்யா போற முடிவு கொண்டு வருவது ரஷ்ய விளாடிமிர் புட்டின்னா என் கூட இருந்து, மாமனிதர் கூட இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்காகவே அவனுக்கு மரணப்படுக்கை விரைவில் விரைவில் விரைவில். அதற்காக உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வரதான் சொல்லிட்டாரு. அவருக்கு வாதை வெளிப்படும், மரணப்படுக்கையில் படுத்து கிடப்பாரு, சாக மாட்டாரு. அப்ப இந்த மாமனிதனை பற்றி தெரிந்து கொண்டு ரஷ்யாவை கூப்பிடுவாங்க. இந்த மாமனிதன் போய் அவரை மரணப்படுக்கை எழுப்புவாரு. சாதாரண விஷயம். எழுப்புவாரு. நான் கடவுள் கூட இருக்கிறேன், கடவுள் என்ன கூட இருக்கா, எழுப்புவாரு. அப்புறம் கடவுள் சொல்லுவாரு, எப்பா நீ ஒரு நிப்பாட்டு நிற்பாரு. கடவுள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லுவேன், எப்பான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவேன். நான் நிப்பாட்டுவார். நான் பைபிள் இருக்கிறது. பைபிள் ஆதி காலத்திலிருந்து ஒரு திருக்கத்தரிசி மூலமாக தான் அரசர்களோடு கடவுள் பேசுவாங்க. இது இருக்காது. இந்த மாமனிதன் சொல்லி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவார். இது நடக்க போகிறது. வேற யாராலும் உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வர முடியாது. உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள், உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள், உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள். மரணப்படுக்கையில இருந்து அவனை மீட்டுக் கொள்ள போகிறவன் நீங்க அல்லவா? எவ்வளவு அதிசயம்! ரஷ்ய அதிபர் பவர்ஃபுல் மேன், உலகத்திலே பவர்ஃபுல். அவரு அவருடைய மரணத்திலிருந்து மீட்டுக் கொள்ள அந்த மாமனிதருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும், உலகம் தெரிந்து கொள்வார்கள். என கடவுளின் குமாரன். ஆதியிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, ஏசாயா, எசேக்கியா, எத்தனை தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து, முகமது நபி, எக்காலத்திலே இந்த மாமனிதன் தெரிந்து கொள்வீர்கள். தெரிந்து கொள்ளும் காலம் உலக ஜனங்களுக்கு வரும். நான் பெருமையா சொல்லல, பணிவா சொல்றேன். கடவுள் பணியை செய்வதற்காக பூமிக்கு
என்னை அனுப்பியவர் என் தேவனாய் கர்த்தர், கடவுள் என் பிதா, என் தேவன் கர்த்தர், யெகோவா நாமம் கொண்டிருக்கிற கர்த்தர், அல்லாஹ் இறைவன் ஆண்டவர் தெய்வம், அவர்தான் அனுப்பியிருக்கிறாரு. வெளிப்படல, அவ்வளவு தெரியல. எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு என் மூலமாக. எல்லாமே மாமாடு இம்மாதிரி போட்டிருக்கேன், ஜெயலலிதா மரணம் போட்டிருக்கேன், சசிகலா சிறையிருப்பு போட்டிருக்கேன், ஓபிஎஸ் பதவி ராஜினாமா போட்டிருக்கேன், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி அடைவார்னு சொன்னது போட்டிருக்கேன். அடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் முக ஸ்டாலின் போட்டிருக்கேன். நான் உதயநிதி மரணம் விரைவில் போட்டிருக்கேன். இது நிறைவேற காத்திருக்கிறேன். இது மாதிரி அவங்க கொரோனா வைரஸ் பற்றி போட்டிருக்கேன். கொரோனா சொன்னாரு போட்டிருக்கேன். நான் அமெரிக்கா பற்றி சொன்னதெல்லாம் போட்டிருக்கேன். நான் அமெரிக்கத்துக்கு குணங்களை பற்றிலாம் சொல்லி போட்டிருக்கேன். நான் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. எல்லாமே மாமனித இம்மாத்தூர் ஒளிபரப்பு இருக்க யாரும் பார்க்கல. பார்க்கக்கூட ஆர்வலுக்கு தேவன் தடுத்திருக்கிறார். சாதாரண மனிதன் அல்ல, மாமனிதன். உலக ஜனங்களுக்கெல்லாம் அதிபதி, உலகத்தில் அனைத்து தேசத்தின் அதிபதிகளாம் மான சொன்னக்காரன் இந்த மாமனிதன். பொறுத்திருந்து பார்ப்போம். மரண படுக்கையில இருந்து அவனை மீட்டுக் கொள்ள போகிறவன் நீ அல்லவா, அதற்குரிய ஆயத்த பணிகள் என் தூதரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணப்படுக்கையை அரசு கொடுப்பதற்காக தூதரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் 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 மிக 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 விரைவில் ஏழு சொல்றார். விரைவில் ரஷ்ய தேசம் பாதம் படும். கூடிய சீக்கிரம் மாமனிதன் படம் ரஷ்ய தேசத்துல படும். மிக மிக விரைவில் இந்த மாமனிதன் ரஷ்ய தேசம் சொல்லுவார். இருக்காங்கன்னா மரணப்படுக்கையில விளையாடி போட்டு இருப்பார். அவரை மீட்டுக் கொள்ள வேண்டும். அது இவரால் தான் முடியும். அப்போ தான் உக்ரைன் முடிவுக்கு வரும். என்னைக்கு விளையாடி முடி மரணப்படுக்கைக்கு போறாரோ அப்போ என்னை தெரிந்து கொண்டு என்னை அழைத்தார்கள் என்றால் நான் போய் அவர் மரணத்தில் மீட்டுக் கொள்ளுவேன். அதை உலக ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இப்போ நான் சொல்லி கடவுள் வார்த்தை நான் சொல்லி உக்ரைன் முடிவு கொண்டு வர முடியும். அப்போ தான் உக்ரைன் முடிவுக்கு வரும். அதற்குரிய ஆயத்தப்படி என் தூதரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் 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 மிக 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 விரைவில் ரஷ்ய தேசம் உன் பாதம் படும். உக்ரைன் முடிவுக்கு வரும். அப்பதான் உக்ரைன் முடிவுக்கு வரும். இது என் சித்தம், திட்டம். இதுதான் கடவுளுடைய சித்தம், எண்ணம், திட்டம். திட்டம் வச்சுட்டாரு, சாதாரண நடக்காது. இதுதான் இப்படிதான் உக்ரைன் முடிவுக்கு வரும். கலங்காதே, பயப்படாதே, பலங்கொண்டு திடமந்தாயிரு. உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன், உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன், உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் எனக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை. கலங்காத, பயப்படாத, நான் உன்னோடு கூடவே இருக்கேன். நான் ஏன்னா 2008 முதல் கடவுள் கூட இருக்கிறாரு. யாருக்குமே தெரியல, உலக ஜனங்களுக்கு தெரியல. கலங்காதே, பயப்படாதே, பலங்கொண்டு திடமதாயிரு, உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். அவன் முன்னோடு சொல்றாரு, என்னோடு கூடவே இருக்கிறார். கடவுள் இருக்கிறார். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவாவின் நாமமுள்ள தேவனாய கர்த்தரே, இயேசு கூப்பிட பிதாவே தேவனாய கர்த்தரே, அவர் தான் கடவுள். இஸ்லாம் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர் தான் கடவுள், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கடவுள். அவரே என்ன கூட இருக்கிறார். உலக ஜனங்க ஒரே கடவுள், பல கடவுளும் கிடையாது. நீங்க பூமியில ஒரு மதம் வச்சுக்கலாம், அந்த மதம் இந்த மதம், ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள், ஒரு ஊருக்கு கடவுள், ஒரு குலத்துக்கு ஒரு கடவுள், ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு கடவுள் வச்சுக்கலாம். நீங்க எப்படிலாம் கும்பிடுற கடவுள் கிடையாது. ஆனா உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் என் தேவனாய கர்த்தர், யெகோவா நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர், இறைவன், அல்லாஹ், தெய்வம், ஆண்டவர், கடவுள் எல்லாமே ஒருவர் தான். அவருடைய ஆவியால் என்னை 2008 அபிஷேகப்படுத்தி என்னோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிறார். என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் மாமனிதன் இம்மாத்தோடு ஒளிபரப்புகிறேன். பாருங்கள், உக்ரைன் ரஷ்யா போர் யாராலும் முடிவு கொள்ள முடியாது. ரஷ்யர் எல்லா உலகம் தெரிந்து கொள்ளுங்கள். ரஷ்யர் மரணப்படுக்கையில படுக்கணும், அப்படியே சாகரமா இருக்கா. ரஷ்ய முடியாது, அதிக நோய் இதுமாச்சு, மரண படுக்கணும். அப்படி படுத்தா ரஷ்ய ஜனங்களை கவலைப்படாதீங்க, என்னை கூப்பிடுங்கள். அவரை மரண படுக்கையிலிருந்து மீட்டுக்கொள்ளும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனாய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ரஷ்ய தேசம் போய் உட்காந்து அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் மரணத்தை மீட்டுக்கொண்டு ஈஸி. மரண படுக்கையிலிருந்து மீட்டுக்கொள்வது ஈஸி, சாதாரணம். மரணம் கொடுக்கணும் சாதாரணம், எனக்கு சாதாரணம். எனக்கு கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் அனுப்புவாரு. சங்கார தூதனை அனுப்புவார். ஒரு மனிதன், ஒரு மாலசாமி ஒரு மனிதர்கள் ஆவி எடுக்கணும்னா சங்காதூரம் வருவார், உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு 4 நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த 4 நேரம் கரெக்டா அந்த ஆவி எடுத்து பரமண்டல போயிடுவாரு. அதே இது மாலசாமி ஆவி எடுக்கக்கூடாது அப்படின்னா நான் போய் சொன்னேன்னா என்னை பார்த்தோன்னே சங்கடம் போய் மேலே போயிடுவாரு. கடவுள் உத்தரவுப்படி ஆவி எடுக்க வேண்டாம், இப்போ உயிரோடு சொன்னா என்னை பார்த்தோன்னே சங்கடம் மேலே போயிடுவாரு. அந்த தேவ பாஷையில் கடவுளும் தூதுகளும் சேனைகளும் தேவ பாஷையில் நான் பேசும்போது அது கடவுள் சொல்லுவார், என் மகன் போயிட்டான், என் குமார் நேசகுமார் போயிட்டா நீ ஆகி எடுக்க வந்துடுவேன். அதே மாதிரி தான்
ரஷ்ய விளாடிமிர் புட்டின் ஆவியை எடுப்பதற்காக சங்கார தூதன் பரமட்டு வருவாரு. மன்னர் படுக்க வச்சு இன்னைக்கு சாக நினைச்சாவே என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப நான் போய் அப்பா உத்தரவு சொல்லுவேன், எப்பா நீ ஆக எடுக்காத, சங்கத்தில் ஆக எடுக்காத, மேல போனி அப்படின்னு தேவை பாஷை, ஒரு பாஷை நம்ம பேசுற பாஷை, கடவுளும் தூதுவளும் சேனைகளும் பேச பாஷை எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ சுத்தம் எனக்கு கூட பேசுவாரு, அர்த்தம் எனக்கு தெரியாது, தமிழை சொல்லுவாரு. அவன் பேசும்போது சங்கத்தில் மேலே போயிடுவாரு. இந்த உட்காந்து விளையாட்டு போட்டு படுத்துக்கிறதா பக்கத்தில் விளையாடிட்டு இருப்பாரு. ஆக விளையாடிட்டு எப்படா எடுக்கலாம், நேரம் எப்படி எடுத்துக்கலாம் இருப்பாரு. அதுக்கு மேலே நான் போயிட்டேன்னா என்னை பார்த்த உடனே நான் பேசின உடனே சங்கத்தில் மேலே போயிடுவார். கடவுள் உத்தரவு விடுவார், நீ மேலே வந்துட்டு மசீது விளையாட்டு ஆக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் சிஸ்டம். இது நடக்கும்போது உயிரோட எந்திக்கும் போது நான் சொல்லுவேன், நடந்தாலும் சொல்லுவேன், நடந்தது தயவுசெய்து உக்கிரமன் நிப்பாட்டுக்குமே ஒரு நிமிஷத்துல உக்கிரமன் நிற்கும் போது உலகம் தெரிந்து கொள்வார்கள், நான் யார் என்பதை தெரிந்து கொள்வார்கள். அப்போதான் கடவுள் வார்த்தை நிறைவன், உலக ஜனங்களுக்கெல்லாம் இவன் தான் அதிபதி, உலகத்தில் அனைத்து தேச அதிபதிகளுக்கெல்லாம் ஆலோசனைக்காரன் இவன் தான். உலகமே எதிர்பார்க்கிற அந்த மாமனிதன் இந்த மாமனிதன் தான். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாஸ்ட்ரடாமஸ் எனும் தெற்கு இந்தியாவில் ஒரு மாமனிதன் தோன்றுவான் என்ற அவர் கூறிய தெற்கு தரிசனத்தை பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றொரு விழுப்புணை பார்த்து அனைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.